உலகத்துக்கு ரட்சிக்கவும் பாவிகளை மன்னிக்கவும் ரட்சிக்கிறதுக்கு தானே என்ன இது பண்ணீங்க. எதுக்கு அதை என்னை வந்துட்டு சிலுவையில அழைத்து இவ்வளோ பாடல் உபத்திரங்கள் பட்டு எவ்வளோ அசிங்கம் எல்லாத்தையும் அடி எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணி என்னை ஏன் இப்படி இது பண்ணீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு பிதாவின் இடத்துல வந்து ஏசப்ப கேட்டுக்கலாம். ஆனால் பிதாவோட சித்தம் வந்து எல்லாரையும் ரட்சிக்கவும் மன்னிக்கிறதுக்காக தான் பிதா வந்துட்டு ஏசப்ப வந்து பயன்படுத்தினாரு. அதே போல வந்துட்டு என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவருடைய ஜீவனுக்கு விட்டாரு, விட்டாரு. அவருடைய சாயின்படி நம்ம நடப்போம். அவரை கொண்டு நம்ம வளரவும் தான் தேவன் வந்துட்டு பிதாவை ஒப்பு கொடுத்தாரு நம்மளுக்காக. சிலுவையில அறையப்பட்டு உயிர் விடும் நேரத்துல கூட கல்லறையில கூட அவர் வந்துட்டு மன்னிச்சாரு. அதே போல நம்மளும் மற்றவங்க என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சு அவங்கள நம்ம வந்து ஏற்கணும்.